Hallelujah. Hallelujah. God is always good. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். We are in the year 2022. நாம் 2022ஆம் ஆண்டுக்குள்ளாக இருக்கிறோம். Second week of this இந்த மாதத்தின் இரண்டாவது வாரத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். That means second Sunday. அதாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. See how God is good to us. ஆம், எப்பொழுதும் தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். We started this new year in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினாலே நாம் இந்த புது வருடத்தை ஆரம்பித்தோம். We started the watchlight service at 31st night and stayed and started the new year in the presence of God on 1st of this year. நாம் இந்த வருடத்தை முடிப்பதற்கான ஆராதனையை 31ஆம் தேதி இரவிலே நாம் ஆரம்பித்தோம். தேவனுடைய பிரசன்னத்தின் மூலமாக இந்த புத்தாண்டை ஜனவரி 1 நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இந்த வருடத்தில் நம் தேவ ஆலயத்திலே நாம் ஆரம்பித்தோம். God is good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். How? எவ்வாறு? He has given us one more opportunity that we can start the first year in the presence of God on the Sunday. அவர் மீண்டுமாய் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் ஆரம்பிக்கும்படியாக. The lockdown doesn't start on that Sunday, last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஊரடங்கானது போடப்படவில்லை. If that is be so, அது அவ்வாறாக இருந்திருந்தால் we could not gather in the church on the first Sunday of this year. இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அனைவரும் சபையாராக ஒன்றாக சேர்ந்து கூடி வந்திருக்க முடியாது. But God is good. ஆனால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He helped us to gather in the presence of God in the house of God. தேவனுடைய சமூகத்திலே இந்த ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வரும்படி அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். See what a gracious God he is. ஆம், அவர் எவ்வளவு பெரிதான ஆண்டவர். He shows that he is with us always. இது தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. He will guide us. அவர் நம்மை He will வழிநடத்துவார். protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். He will give all the needs that is required in our life. நம்முடைய ஜீவிதத்தில் தேவைப்படும்படியான எல்லா காரியங்களையும் அவர் கொடுப்பார். Not only that, he will sanctify us. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை சுத்திகரிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். For us to be seen in his kingdom and live forever and ever in eternity. அவருடைய நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேரும்படியாக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. So the doors may be closed due to lockdown on this Sunday. இந்த ஊரடங்கு நிமித்தமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைவேளையிலே சபையின் கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். But God has already prepared another door to be open. ஆனால் தேவன் நமக்கு வேறொரு கதவுகளை திறந்திருக்கிறார். That we can come together on this Sunday, even on this morning. இந்த காலைவேளையிலும் கூட நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூடி வரும்படியான வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். To come and worship the Lord. தேவனை கூடி வந்து ஆராதிப்பதன் மூலமாகவும், to hear the voice of God, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காகவும், to praise God, அவரை துதிப்பதற்காகவும், and pray to God, தேவனை நோக்கி ஜெபிப்பதற்காகவும், to lead us in the days to come. வருகின்ற நாட்களிலே அவர் நம்மை வழிநடத்துவதற்காக. Hallelujah. Hallelujah. So we are a blessed people. ஆகவே நாம் ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். And God is going to continuously blessing us. ஆம், நிச்சயமாகவே தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க போகிறார். So we get into this service on this morning. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோம். We are all going to join together and sing the song. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். And worship the Lord. அவரை ஆராதிக்க போகிறோம். After that we are going to hear the voice of God. அதற்கு பின்பாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். And then on closing the prayer of faith will be there. முடிவாக விசுவாசத்தின் ஜெபம் இருக்கும். And God is going to help us and protect us and lead us. தேவன் தாமே நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. So God is good. ஆகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Let us get into the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கூடி வருவோம். Anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகப்பட்டவர்களாய் காணப்படுவோம். And enjoy. அதை நாம் களிகூறுகிறவர்களாய் காணப்படுவோம். In the Lord. தேவனுக்குள்ளாக. Amen. Amen. No, the service proceedings are going to be continued. இப்பொழுது தொடர்ந்து வரும்படியான காரியங்கள் நடைபெற போகிறது. Following this is songs. இதற்கு பின்பாக ஒரு பாடல்களை பாட போகிறோம். Stay, be in the presence, feel the presence and be blessed. இதிலே தரித்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுங்கள். Amen. Amen. Entendu
அவர் என்றென்றும் மாறாதவர். புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது மெண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது மெண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றிலிருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றிலிருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆயினார். விந்தை தாங்கி இயங்குபவர் என்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றாயாவும் ஆயினார். விந்தை தாங்கி இயங்கும் அவர் என்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். Hallelujah. அல்லேலூயா. We sang for the glory of the Lord நாம் தேவனுடைய மகிமைக்கென்று பாடல்களை பாடினோம். as He is gracious upon us. ஏனென்றால் அவர் நம்மேல் கிருபை உள்ளவராயிருக்கிறார். Now we have to worship the Lord இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம்.
that He is so kind and merciful upon us. அவர் நம்மேல் மிகுந்த தயவுள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். Because of His grace alone, we are standing here. அவருடைய கிருபையினால் மாத்திரமே நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். If our life is being sustained in this world means இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவிய நாட்கள் இன்னும் நீடித்திருக்கிறது என்றால் it is only by the abundance of grace. அவருடைய மிக பெரிதான கிருபையினால் மாத்திரமே. The world is suffering because of the fast spreading pandemic. இந்த உலகமானது மிகுந்த இந்த பரவி வரும் கொள்ளை நோய் நிமித்தமாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. It doesn't mean you and me are so righteous or so sainthood. அது என்னவென்றால் நீயும் நானும் ஒரு நீதியுள்ளவனாக இருக்கிறோம் என்பதல்ல. But it is only by the kindness of God. ஆனால் எல்லாமே தேவனுடைய தயவின் மேல் மாத்திரமே. It is by the grace of God. அவருடைய கிருபையின் மூலம் மாத்திரமாகவே. That's how we are going to sing and worship the Lord at this moment. அதே வண்ணமாக தான் நாம் இப்போ பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். We are standing by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்கிறோம். It is only grace. அவருடைய கிருபையினால் மாத்திரமே. It is His mercies that we have been pardoned. அவர் நம்மேல் வைத்த இரக்கங்கள் மாத்திரமே. It is His kindness that we are still alive. அவருடைய தயவின் நிமித்தமாக தான் நாம் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். So many thousands and hundreds of people were being perished. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஆயிரமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். But we got the grace of God. ஆனால் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். And He has given us a blessed hope அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். that He will guide us. அவர் நம்மை வழிநடத்துவார் என்று. He will protect us. அவர் நம்மை பாதுகாப்பார். And He will take us home. அவர் நம்மை நித்தியத்துக்கு அழைத்து கொண்டு போவார். That's the eternity. நித்தியத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவார். Hallelujah. ஹல்லேலூயா. So at this moment, ஆகவே இந்த தருணத்திலே please join with us. எங்களோடு நீங்கள் இணைந்து When we record this program, இந்த ஒளிபரப்பை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது we are feeling the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. The Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Let the praise arise from the depth of our heart. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. That's how we are going to sing and worship the Lord. அதே வண்ணமாக தான் நாம் பாட போகிறோம், அவரை ஆராதிக்க Let போகிறோம். loose yourself. நம்முடைய சுயத்தை நாம் இழந்து விடுவோம். Join in the worship. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Thank the Lord தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்கள். for the grace He has given. அவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக. கிருபையால் நிலை நிற்கின்றோம். Thank you, Jesus. Hallelujah. Bashantara. Praise the Lord Jesus. Praise the Lord. Stotram. கிருபையால் நிலை நிற்கிறோம். Amen. கிருபையால் நிலை Stand only by the grace நிற்கிறோம். of God. Hallelujah. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 It's only grace. கிருபை 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 பெயர் சொல்லி அழைத்ததுவும் கிருபை பெரியவனாக்கியதுவும் கிருபை
கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை Hallelujah. Thank you, Jesus. Yes, Lord, it is only thy grace that we are standing. We praise and worship you, Lord, for thy gracious blessings upon us. Hallelujah. உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, Jesus. And you are changing us righteous people, oh Lord. நீர் எங்களை நீதிமான்களாக்குகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. And you are breaking the bonds of Jesus. கட்டுகளை நீர் முட்டைக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறப்போம். You also join with us and think that what are all the good things that God has done in your life. உன்னுடைய ஜீவியத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான எல்லா நன்மையான காரியங்களையும் எண்ணி பார்த்தவர்களாய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ ஜீசஸ் ராபா சாந்தாரா லீராபா. Thank you Jesus. Thank you Jesus. வாய்களை திறப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதயத்தில் ஆண்டவர் எவனமாக ஏவுகிறாரோ அவனமான வார்த்தைகளோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord Jesus. ராபா சாந்தாரா. ஓ இந்த இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ மகா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பிற்காக ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ் ராபா சாந்தாரா லீராபா. Thank you Lord. Thank you Lord Jesus. நாங்கள் அடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவர் நீ செய்த பெரிதான நன்மைகள் அதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடினாலே துதியின் சத்தம் எங்களுக்குள்ளே பொங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ராபா சாந்தாரா லீராபா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரங்கத்தான் எங்களுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். ஓ ஜீசஸ், we praise you Lord, we worship you Lord, we thank you Lord for thy abundance of grace, mercies and kindness by which we are living even today in this so destructive world of love. Hallelujah shantara lera. Praise you Lord. Stotra 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 stotra. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஓ உம்முடைய ஆவியின் நிறைவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா ஷந்தரா லீராபா. ஹல்லேலூயா. Feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. Get anointed by the Holy Spirit which is moving upon us. நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவோம். ஓ ஜீசஸ் ராபா ஷந்தரா லீராபா. Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Praise you Lord. Praise you Lord. We thank you Lord. We thank you Lord. Oh Jesus, we worship you. Oh Rabba Shantara Lirava. Hallelujah. Stotram. 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 Anoint us, O Lord, at this moment. The Valley Abhishekipiraga. Oh Jesus. Hallelujah. Hallelujah. எல்லா தீமையான காரியங்களையும் சுட்டரிப்பீராக. Oh Jesus. Hallelujah. Let every evil thing be burnt by the Holy Spirit and the Holy fire, O Lord Jesus. Oh Rabba Shantara Lirava. Thank you Lord. Stotram, 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 stotram. Fill us, O Lord Jesus. நிரப்பீராக. அபிஷேகம் தேவா அபிஷேகம். Hallelujah. Thank you Jesus. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடைய அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியினுடைய அலங்கரியும் அபிஷேகியும் தேவாபிஷேகியும் Hallelujah. Thank you, Jesus. Oh, Rabba Shantara Lirava. Thank you, Lord. Stotram, stotram, stotram. Oh, Jesus. Hallelujah.
Hallelujah. Let the people feel the presence of God, of Jesus. Move upon the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் மேலே அசைவாடுவீராக. Let thy Holy Spirit descend upon them, O Lord Jesus. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் மேல் இறங்குவீராக. Hallelujah. Stotram, stotram. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Oh, we need power, Lord Jesus. எங்களுக்கு வல்லமை வேண்டும் ஆண்டவரே. To stand against the evil of this world. இந்த உலகத்தின் பொல்லாதற்கு விரோதமாய் எழுதி நிற்கும்படியாக எங்களுக்கு உம்முடைய வல்லமை வேண்டும் அந்த. ஹalleluya ஷம்தராதே ராவா. வல்லமை தேவை தேவா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ வல்லமை தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We found the power in thy blood of Jesus. உம்முடைய இரத்தத்திலே நாங்கள் வல்லமையை காண்கிறோம். Cover us by thy precious blood of Jesus. இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. There is power. Hallelujah. வல்லமை in the thy blood. உம்முடைய இரத்தத்திலே ஆண்டவரே. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். Hallelujah. Thank you, Jesus. We worship you for thy blood of Jesus. Oh, we thank you for covering us by thy precious blood. There is power in the blood. Oh, Rabba Shantara Ni Rabba. உம்முடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. நீரேகளாலே மூடி மறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. Oh, whatever we come. என்ன வந்தாலும் ஆண்டவரே. We will go forward. நாங்கள் முன்னேறி செல்வோம். Because you are the conqueror. நீரே ஜெயம் சிறக்கிறவர். Who is going before us, O Lord Jesus. எங்கள் முன்பாக செல்கிறபடினாலே. Hallelujah. Shantara Nira. Thank you, Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. We commit ourselves to thy mighty hand. எங்களை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒப்படைக்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We surrender ourselves in thy hands, O Jesus. Oh, Rabba Shantara. Not our will, O Lord Jesus. எங்களுடைய சித்தமல்ல. Let thy will be done in our life, O Jesus. உம்முடைய சித்தமே உம்முடைய சித்தமே எங்கள் ஜீவித்திலே செய்யப்படத்தக்கதாக கிருபை செய்யும். திருக்கரத்திலே தாங்கியிருந்தார். Oh Jesus, hallelujah. Hold us by thy, oh Rabba Shantara, precious hands, O Lord Jesus, and lead us according to thy will. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை வழி நடத்துவீராக. We are nothing, Lord, just a clay. நாங்கள் ஒன்றுமில்லை, வெறும் களிமண்ணாக இருக்கிறோம். Made us a beautiful part according to thy will. அருமையான பாத்திரமாக உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை உருவாக்கி fill it by thy precious spirit, O Lord Jesus. உம்முடைய அருமையான ஆவியினாலே நிரப்பீராக, எங்களை ஆண்டுகொள்வீராக. Thank you, Lord Jesus. திருக்கரத்தால் தாங்கிய. Thank you, Lord Jesus. Praise you, Lord. Amen. Hallelujah. திருக்கரத்தால் தாங்கிய திருச்சித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில்
ஜீவன் தந்து அளித்தவரே, இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றதே. இந்த காணான் தேசனாலே Yes, Lord Jesus, when we are in the midst of the tempest, oh Jesus, and our bodies have been shaken, come falling point, oh Jesus, your beloved God, Jesus, you are there. I will reach, see thy face, and I will reach thy presence. Lord Jesus, will reach. Oh, Rabba Shantara Lirabba. Oh, reach the glory land for thy praise, O Lord. We thank you for thy wonderful mercies, O Jesus. Thank you for thy guidance. Thank you for preparing us to live with you forever. Oh, Jesus, you are not going to leave us, O Lord. நீர் எங்களை கைவிட போவதில்லை. எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள், எங்களை வழிநடத்துகிறீர்கள், எங்களை பாதுகாக்கிறீர்கள், எங்களை இந்த திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறோம். ஓ ராபா சந்தரா, தேங்க்யூ லார்ட். ஏற்றுக்கொள்வீரா? ஆமென். வருஷம் தேவனுடைய பிரசன்னத்தில் அமைதியாக காத்திருக்கிறோம். Amen. Hallelujah. Really, we felt the presence of God. உண்மையாகவே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். And it is so wonderful in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. There is joy in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Now the programs are going to continue in this service. இப்பொழுது தொடர்ந்து வரும் ஆராதனை காரியங்களை நீங்கள் பாருங்கள். We are going to hear the word of God for this week. இந்த வாரத்துக்கான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Let us hear and meditate on that. அதை நாம் கேட்டு அதன் மேல் தியானம் உள்ளவர்களாய் இருப்போம். There will be blessing. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். Worship the Lord always. தேவனை நீர் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருங்கள். There is protection by worshiping God.
தேவனை ஆராதிப்பதின் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு That இருக்கிறது. is to derive the power of Jesus. தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். It continues. தொடர்ந்து வரும் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. God is gracious upon us. தேவன் நம்மேல் கிருபை உள்ளவராய் And இருக்கிறார். He is a prayer answering God. அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற He தேவனாய் hears our இருக்கிறார். voice, our prayer. அவர் நம்முடைய சத்தத்தை ஜெபங்கள் மூலமாக கேட்கிறார். He knows our requirement. அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். And He knows that when and where to give. அது எப்பொழுது எவ்வாறாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. For that we have to wait on God. Hallelujah. அதற்காக தான் நாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Wait on God. அதன் மூலமாக நாம் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் காணப்பட We have வேண்டும். to wait for the time of God. தேவனுடைய நேரத்திற்கென்று காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். In Bible we read, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், wait on the Lord and keep His ways. தேவனுக்காக காத்திருந்து அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். That is the commandment of God. அது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. That we have to wait on God. ஆம், நாம் தேவனுக்காக நாம் காத்திருக்க Wait வேண்டும். in God தேவனுக்குள்ளாக நாம் காத்திருக்க for His வேண்டும். blessings, ஆசீர்வாதங்களுக்காக, for His guidance, அவருடைய வழிநடத்துதலுக்காக, for the answer for what we are prayed for. நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்திற்காக நாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It's a commandment that we have to wait on God. நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளை கற்பனையாய் இருக்கிறது. That is we have to wait in the presence of God அதாவது நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டும். and commit our ways to the Lord. நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். We should pour out our heart before God. நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக நாம் ஊற்றிவிட வேண்டும். Yes, we should pour our heart before God. Hallelujah. ஆம், நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை ஊற்றி God விடுகிறவர்களாய் knows காணப்பட everything. வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் He knows அறிந்திருக்கிறார். what is in your heart. அவர் உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது And என்பதையும் அறிந்திருக்கிறார். He wants you to ask Him. அது Hallelujah. தேவன் நீ அவரிடம் கேட்க வேண்டும் என்றும் அவர் Ask விரும்புகிறார். and you will be given. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு So கொடுக்கப்படும் let என்று us ask the சொல்கிறார். Lord in prayer. ஆகவே நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் Pour கேட்கிறவர்களாய் the காணப்படுவோம். burdens in our heart before God. தேவனுக்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தின் பாரங்களை அவருக்கு முன்பாக ஊற்றி விடுங்கள். Pour our needs before God. நம்முடைய தேவைகளை தேவனுக்கு முன்பாக ஊற்றி Even விடுங்கள். for salvation, you have to confess our sins. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் காணப்பட Hallelujah. வேண்டும். ஹல்லேலூயா. For whatever the burden and the tribulations that you are facing, place it before God. நீங்கள் சந்திக்கும்படியான எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுக்கு முன்பாக ஊற்றி விடுங்கள். Waiting is more than just praying. நம் தேவனுக்காக காத்திருப்பது ஜெபத்தை காட்டிலும் மேன்மையானது. Prayer we conveyed that what is our requirement. ஜெபத்தின் மூலமாக நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். Waiting is waiting upon the Lord for His time. ஆனால் தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். For God to operate in you. தேவன் உனக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் It is not என்பதற்காக. that God is going to prepare only after you asked. நீ ஜெபித்த உடனே தேவன் உனக்கு அதுக்கு தகுதிப்படுத்துவார், உன்னை தொடர்ந்து அதற்காக ஆயத்தப்படுத்துவார் என்பதல்ல. But He has already prepared. ஆனால் அவர் ஏற்கனவே He ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். has planned that what He has to give to you. உனக்கு என்ன காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே தீர்மானித்து He knows வைத்திருக்கிறார். what solution He has to brought for the tribulations that you are facing. நீ சந்திக்கும்படியான உபத்திரவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க வேண்டும் என்று அவர் He அறிந்திருக்கிறார். knows that you need the healing. அவருக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது சுகத்தை கொடுக்க வேண்டும் He knows என்று. everything. அவருக்கு எல்லாமே தெரியும். Nothing could be hide before the eyes of God. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காரியமும் மறைக்கு பொருளாய் வைக்கப்படாது. Hallelujah. ஹல்லேலூயா. For that we have to seek His favor for an answer. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய தயவிற்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட We should வேண்டும். seek His favor. அவருடைய தயவிற்காக நாம் காத்திருக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. That we should get prepared to get the blessing, get the answer for our prayers from God. நம்முடைய ஜெபத்திற்கு தேவனிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to open ourselves and throw ourselves before the Almighty God சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை திறந்தளிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். for answer, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர for வேண்டும் guidance. என்பதற்காக. அவருடைய Hallelujah. வழிநடத்துதலுக்காக God should guide us. தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும். He knows when He has to intervene. அவர் எப்பொழுதும் உன்னுடைய ஜீவியத்தில் எப்போது இடைப்பட வேண்டும் என்பதாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So He will get into that and lead you in a right path. ஆகவே அவர் உன்னை அதற்குள்ளாக வழிநடத்தி உன்னை சரியான வழிகளில் வழிநடத்துவார். Hallelujah. ஹல்லேலூயா. That's what we read. அதை தான் நாம் வாசிக்கிறோம். In David says, தாவீது இவ்வாறாக சொல்கிறார். Psalm 62, 1, 5 and 8. சங்கீதம் 62 1 5 8 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். Truly my soul waiteth upon God, from Him cometh my salvation. Hallelujah. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். Wait upon the God. தேவன்
தேவனுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். Wait upon God. தேவன் மேல் நீர் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு. For the salvation has to come from Him. ரட்சிப்பானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடத்தில் வரும். We have to repent and wait for the Lord to give us the salvation. நம் மனம் திரும்பி தேவனுக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் In என்றால். 5 we can read, my soul, wait thou only upon God, for my expectation is from Him. Hallelujah. 5வது வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Oh my soul, என்னுடைய ஆத்துமாவே wait only upon God. நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. Don't rely on anybody. நீ யார் மேலும் நம்பிக்கை வைக்காதே. Don't rely on the things that you can seems trustworthy to you. உனக்கு எந்த காரியங்கள் நம்பத்தகுந்தவைகளா இருக்கிறதோ அதன் மேல் உன்னுடைய நம்பிக்கையை Everything வைக்காதே. will be turned down. எல்லாமே ஒரு நாள் உன்னை கீழே கொண்டு வரும். But wait on God. ஆனால் தேவனையே நோக்கி அமர்ந்திரு. Because His will be done in your life. ஏனென்றால் அவருடைய சித்தம் மாத்திரமே உன்னுடைய ஜீவியத்தில் He has செய்யப்படும். already planned your life. அவர் உன்னுடைய ஜீவியத்தை ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Your expectations is from Him alone. உன்னுடைய Hallelujah. எதிர்பார்ப்புகள் அவரிடத்திலிருந்து மாத்திரமே வர வேண்டும். The expectation, உன்னுடைய எதிர்பார்ப்புகள், whatever you expect, நீ என்ன காரியங்களை எதிர்பார்த்து that will கொண்டிருக்கிறாய், come from God. அது தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வரும். Hallelujah. Hallelujah. He will not keep it away. அதை உன்னை விட்டு விலக்கி வைக்க மாட்டார். Amen. ஆமென். So you can get it from God when you wait upon Him. நீ தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது நீரே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். And you have to believe that. நீ அதை நம்ப வேண்டும். My soul believes that it comes from God. Hallelujah. என் ஆத்துமா நான் நம்புகிறது அவராலே வரும் என்று அவரே நோக்கி நம்பி இருக்கிறது. Will your soul is trusting upon God, waiting upon Him to get the answer for your prayers? உன்னுடைய ஆத்துமாவானது தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறதா நீ விரும்பின காரியம் உனக்கு கிடைக்கும் என்று, And for your expectations to be fulfilled. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைய வேண்டும் என்று. Even if you expect something wrong, நீ ஒரு தவறான காரியத்தை எதிர்பார்த்து when you are கொண்டிருந்தாலும் waiting upon the Lord, ஆனால் நீ தேவனை நோக்கி He அமர்ந்திருக்கிறாய், will cleanse your heart. அவர் உன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவார். He will take away the wrongful expectations from you. அந்த தவறான எதிர்பார்ப்புகளை உன்னிடத்திலிருந்து அவர் எடுத்து போடுவார். And He will enlighten you that it is wrong what you are expecting. அவர் உனக்கு உணர்த்துவார் நீ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது Hallelujah. தவறான காரியம் என்று. He will purify even your expectation also. உன்னுடைய Hallelujah. எதிர்பார்ப்புகளையும் கூட அவர் சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். So my soul waiteth upon Him. ஆகவே என்னுடைய ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. My expectation comes from Him. என்னுடைய எதிர்பார்ப்புகள் தேவனிடத்திலிருந்து வரும். In 8 we can read, 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், trust in Him all times, ye people, pour out your heart before Him. God is a refuge for us. Hallelujah. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். So people, trust upon the Lord. ஆகவே ஜனங்களே தேவன் மேல் உங்கள் So நம்பிக்கை let us வையுங்கள். trust upon the Lord. ஆகவே நாம் தேவனை நம்புகிறவர்களாய் காணப்படுவோம். We prayed, நாம் ஜெபிக்கிறோம், we asked, நாம் கேட்போம், and we expected something that we know that He can give. நமக்கு தெரியும் தேவன் நமக்கு கொடுப்பார் என்று. ஆகவே அவரை நோக்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். But we have to wait upon Him. ஆனால் நாம் அவருக்காக காத்து இருக்க வேண்டும். We have to pour our heart before Him. நம்முடைய இருதயங்களை அவருக்கு முன்பாக நாம் ஊற்றி He விட knows வேண்டும். when to give. அவருக்கு தெரியும் எப்பொழுது அது உனக்கு கொடுக்க And how வேண்டும் to give என்று. that. அதை எவ்வாறாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் Will it அறிந்திருக்கிறார். be good to you? He knows that before you even you ask. நீ கேட்பதற்கு முன்பாக உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows whether it is good that what you are asking. நீ கேட்கிறது அது நல்லதா என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So He will correct it and give it. ஆகவே அதை சரி செய்து உனக்கு கொடுப்பார். And there is a protection in God when you wait upon God. நீ தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. Now the situation is so worse all over the world. உலகம் முழுக்கிலும் இந்த சூழ்நிலையானது மிகவும் மோசமாய் காணப்படுகிறது. Third wave, fourth wave, so many waves are arising. 3ஆம் அலை 4ஆம் அலை அநேக அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. Like the sea, there are waves, never ending waves. அந்த கடலின் ஓயாத அலைகளைப் போல இந்த அலைகளும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. But we don't know whether this is also going to be a waves like that on sea. அதுவும் இந்த கடல் அலை போய் ஒருவேளை ஓயாமல் போகலாம் அல்லது ஒரு காலத்தில் முடிவுக்கு வரலாம். But we got a God. ஆனால் நம் தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். That God can make the sea still. அந்த தேவன் அந்த கடலை அமர்ந்திருக்கும்படி செய்வார். The waves will also become still. அந்த Hallelujah. கடல் அலைகளையும் கூட அமர்ந்திருக்கும்படி அவர் செய்ய வல்லவர். This pandemic also become still. Hallelujah. இந்த கொள்ளை நோய் இந்த கொரோனா பரவல் கூட அமர்ந்திருக்கும்படியாக தேவன் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. But in such a situation we are in now, ஆனால் அப்படியான சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். God is a refuge for us. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். He is the rock of ages. அவர் நம்முடைய அடைக்கலத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய கன்மலையாய் இருக்கிறார். He is a cleven rock. அவர் பிளவுண்ட மலையாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We can take refuge. அவரிடத்தில் நாம் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளலாம். When this pandemic is blowing us like a tempest,
இந்த சூழ்நிலையானது இந்த கொள்ளை நோயின் பரவலானது மிகவும் மோசமாய் காணப்படும் பொழுது நாம் அவரிடம் சென்று அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலை புயல் காற்றை போல் மோதினாலும் we are inside the cleave that Jesus. நாம் இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். The wind may pass away, இந்த புயலானது போகலாம், but கடந்து you will போகும். not be affected ஆனால் நீங்கள் ஒரு நாளும் because you are in the பாதிக்கப்படவில்லை. refuge Jesus. ஏனென்றால் நீ இயேசு Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அடைக்கலத்திற்குள்ளாக இருக்கிறாய். Hallelujah. ஹல்லேலூயா. So we got a refuge, that is God. ஆகவே நாம் ஒரு அடைக்கலத்தை கொண்டிருக்கிறோம், தேவனை. That is Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்து. Hallelujah. ஹல்லேலூயா. Let us wait upon the Lord. ஆகவே நாம் தேவனுக்காக காத்திருப்போம். He will protect. அவர் நம்மை பாதுகாப்பார். This situation will pass away, இந்த சூழ்நிலையும் கடந்து போகும். but on his time, ஆனால் அவருடைய நேரத்திலே, until then he is able to spare you. அவருடைய நேரம் வரை அவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So take refuge in the Lord and wait upon the Lord ஆகவே தேவனிடத்தில் அடைக்கலத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தேவனுக்காக காத்திருங்கள். for this tempest to pass away. இந்த புயலும் இந்த கொள்ளை நோயின் பரவலும் கடந்து போக Let மட்டும். that wave and slash on the rock, அந்த அலைகளானது அந்த கல்லுகள் மேல் மோதி அடிக்கும் பொழுதும் but you are not going to pluck away from the cleave that Jesus. நீங்கள் Hallelujah. தேவனுடைய மலையாக இயேசுவிடத்திலிருந்து ஒருபோதும் பின்மாற்றத்துக்குள்ளாக போக மாட்டீர்கள். பிளவுண்ட மனையிலிருந்து உன்னை பீத்தெடுத்து விட முடியாது இந்த அலைகள். Hallelujah. ஹல்லேலூயா. So you are safe in God Jesus. ஆகவே இயேசு Hallelujah. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். Wait upon him. தேவனுக்காக You காத்திருங்கள். will get a right answer. நீங்கள் சரியான பதிலை உங்களுக்கு கொடுப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Continue in communion with God. தேவனுக்கு இருக்கிற தொடர்பிலே நீங்கள் தொடர்ந்து There நிலைத்திருங்கள். should not be a break in the communion with God. தேவனுக்கு உங்களுக்கும் இருக்குமான தொடர்புக்குள்ளே ஒரு நாளும் ஒரு இடைவேளை ஏற்படக்கூடாது. Don't leave waiting upon God. தேவனுக்காக காத்திருப்பதை விட்டு விடாதீர்கள். 62:5 we read, சங்கீதம் 62:5 நாம் வாசித்தோம். my soul wait thou only upon God, for my expectation is from him. என் Hallelujah. ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Yes, we believe in him. ஆம், நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். So believe on God and continue in faith. ஆகவே தேவனிடத்திலே நாம் தொடர்ந்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து நம்முடைய Wait upon விசுவாசத்தில் God's இருக்கணும். time. அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். He is going to deliver you. அவர் உங்களை விடுவிப்பார். How can you sustain in the faith? நீங்கள் விசுவாசத்திலே எவ்வாறு தொடர்ந்து How நிலைத்திருக்க can you முடியும்? develop your faith? உங்களுடைய விசுவாசத்தை எப்படி நீங்கள் வளர்ச்சிக்குள்ளாக எடுத்துக்கொண்டு போக How can முடியும்? you grow in faith? நீங்கள் விசுவாசத்திற்குள்ளாக எவ்வாறாக வளர வேண்டும்? Hallelujah. ஹல்லேலூயா. By scriptures. வேதங்கள், வேத வாக்கியங்களின் மூலமாக. Saturate with scriptures. வேத வாக்கியங்கள் நிறைவேறும் அளவாகும். வேத வாக்கியங்கள் உனக்குள்ளே கரைந்து உள் செல்வது போல அப்படியே வேத வாக்கியத்தோடு கரைந்தவனாய் காணப்படு. Hallelujah. ஹல்லேலூயா. Soul waits in his word, do I hope. நான் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். The word of God. Yes. அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். The promises of God will help you to grow more and more. தேவனுடைய வார்த்தையானது நீ விசுவாசத்தில் இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி அடையும்படியாக உனக்கு உதவி செய்யும். The words of the Bible are of having blessings. இந்த வேதத்தில் காணப்படுகிற வார்த்தைகள் அநேக வசனங்களானது ஆசீர்வாதமான வசனங்களா இருக்கிறது. And warning. அது கூடவே எச்சரிப்பு உள்ளதாயும் இருக்கிறது. Even curse. அது சாபமாகவும் இருக்கிறது. சாபமும் இருக்கிறது அதுல. And even destruction. அது இந்த வசனத்தில் அழிவும் இருக்கிறது. But in the end, ஆனா கடைசியில் there is glory. மகிமையான இருக்கிறது. Eternity. நித்தியம். Hallelujah. ஹல்லேலூயா. That is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Get saturated in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே ஊறி போகிறவர்களாய் காணப்படுங்க. Hallelujah. ஊறிப்போ. Hallelujah. ஹல்லேலூயா. For that you have to read the Bible and hear the word of God always. அதற்காக நீங்க தேவனுடைய வார்த்தையை படித்தாது தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Take the word of God and meditate on that. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதிலே தியானமுள்ளவர்களாய் இருங்கள். Wait upon God to get that benefit from that verse. அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்திருங்கள். Psalms 135 we can read. சங்கீதம் 130:5 நாம் வாசிக்கிறோம். I wait for the Lord. My soul doth wait, and in his word do I hope. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. So wait upon the Lord. ஆகவே தேவனுக்காக காத்திருங்கள். Whatever you want to do, நீங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டுமானாலும் tell to God தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். and wait for his guidance. அவருடைய வழிநடத்துவதற்காக காத்திருங்கள். Take out the words from the Bible that can help you in such a situation. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவ வாக்கியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Even Jesus started his ministry when he was on the earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வசித்த பொழுது அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக He has fasted 40 days. அவர் 40 நாள் உபவாசமாக இருந்தார். That means waiting in God.
அது என்னவென்றால் அவர் தேவனுக்காக Wait காத்திருந்தார். upon the Lord. தேவன் மேல் காத்திருந்தார். Endureth from the power from above. மேலே இருந்து ஒரு வல்லமை புறப்படும் வரை அவர் காத்திருந்தார். Jesus power. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. இயேசு வல்லமையா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Still he wait for the heavenly power that his father could send to endure him. அவர் வல்லமையுள்ள தேவ கிறிஸ்துவா இருந்தாலும் அவருடைய பிதா அவருக்கு கொடுக்கும்படியான வல்லமைக்காக அவர் காத்திருந்தார். He wait upon the Lord for 40 days. அவர் 40 நாள் அவருடைய தேவனுக்காக காத்திருந்தார். How many hours we are waiting upon the Lord? நம் தேவனுக்காக எவ்வளவு மணி நேரங்கள் காத்து I கொண்டிருக்கிறோம்? didn't ask how many days. நான் உங்களிடம் கேட்கவில்லை எத்தனை I நாட்கள் just என்று. asked how many hours. நான் கேட்கிறேன் எத்தனை மணி நேரம் நீங்கள் You காத்திருக்கிறீர்கள் know என்று. how many hours at least you can wait upon the Lord. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு மணி நேரம் தேவனுக்காக காத்திருக்கிறீர்கள். Hallelujah. அல்லேலூயா. You know Joseph. உங்களுக்கு யோசேப்பை தெரியும். Yes, he got a dream ஆமா, அவருக்கு ஒரு கனவை கொண்டிருந்தார் of his future. அவருடைய எதிர்காலத்தை குறித்து. How God is going to use him. தேவன் அவரை எவ்வாறாக பயன்படுத்துவார் How என்பது God is கனவு. going to help the nations through him. அவன் மூலமாக தேவன் அந்த தேசத்திலே எவ்வாறாக ரட்சிப்பை How கட்டளையிடுவார் God is என்று. going to help the Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வாறாக அவர் உதவி செய்வார் என்றும் அவர் கனவு Hallelujah. கண்டார். ஹல்லேலூயா. But centuries went by. பல வருடங்கள் கரைந்து ஓடின. Hallelujah. ஹல்லேலூயா. For the dreams, that means the plan that has to be fulfilled in the life of Joseph. யோசேப்புடைய ஜீவியத்தில் அந்த கனவானது அந்த திட்டமானது நிறைவேறுவதற்காக அநேகமாயிரம் பல நூறு ஆண்டுகள் கடந்து போயின. Sometime contrary has happened also. சில வேளைகளில் அதற்கு முரண்பாடான காரியங்களும் எழும்பின. Hallelujah. ஹல்லேலூயா. He has to wait upon God அவர் for தேவனுக்காக the promises to be fulfilled. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் தேவனுக்காக காத்திருந்தார். He has to went to the prison even. அவர் சிறைவாசமும் சென்றார். The dream is different. அவருடைய கனவு வித்தியாசமா But what இருந்தது. now is going on is contrary to that. ஆனா அதுக்கு முரண்பாடாக அவர் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்? But still he wait upon the Lord. ஆனால் அவர் சிறைவாசத்திலும் தேவனுக்காக காத்து God is கொண்டிருந்தார். preparing him to get the blessing. தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். God is preparing for the right time. தேவன் சரியான நேரத்திற்கென்று அவரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். The imprisonment gave him a good time to wait upon God. அந்த சிறைவாசமானது யோசேப்புக்கு தேவனுக்காக காத்திருக்கும்படியாக நல்ல நேரத்தை கொடுத்தது. He never fails. அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். He will never tell lies. அவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. His words never fail. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. Saturate in the words of God. தேவனுடைய Hallelujah. வார்த்தையிலே ஊறிப்போன ஜனங்களாய் காணப்படுங்கள். Words tested till the time comes. அது தேவனுடைய வார்த்தையானது சரியான நேரம் வரை புடமிடப்பட்டது. சரியான நேரம் வரும் வரை உன்னை சோதிக்கிறதா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. To prepare you to get the blessings, the promise to be fulfilled in your life. உன்னுடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்காக அந்த வார்த்தையானது சோதிக்கப்படுகிறதா See இருக்கிறது. then Joseph came victorious. ஆனா கடைசியிலே யோசேப்பு ஜெயமுள்ளவனாய் காணப்பட்டான். The dream came true. அவருடைய Hallelujah. கனவு நனவானது. God used him. தேவன் அவனை பயன்படுத்தினார். God blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். God utilized him. தேவன் அவனை உபயோகப்படுத்தினார். And made him a blessing for the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானவனாய் காணப்பட்டான். Psalm 105:19 we can read. சங்கீதம் 105:19 நாம் வாசிக்கிறோம். Until the time that his word came, the word of the Lord tried him. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Hallelujah. Until the time that his word came கர்த்தர் to be fulfilled, சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் the word of the Lord tried him. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. So when you are getting into a trial, நீங்கள் ஒரு சோதனைக்குள்ளான காலத்தில் நீங்கள் சென்று when you கொண்டிருந்தால் see this tribulation is more than what you are expected or what you can bear, நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கும் மேலான உபத்திரவங்கள் நீங்கள் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாத உபத்திரவங்களிலே நீங்கள் இருந்தாலும் don't be afraid. நீங்கள் பயப்படாதிருங்கள். Saturate in the scriptures. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் You will get to ஊறியிருங்கள். know that word of God is correcting you, testing you. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையானது உன்னை சோதிக்கப்படுகிறது என்று. He will do it what he has said. அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். The victory will come. ஜெயம் நமக்கு உண்டாகும். The healing will come. சுகம் நமக்கு The உண்டாகும். blessing will come. ஆசீர்வாதம் நமக்கு வரும். Your enemies will fade away, far away. உன்னுடைய எதிரிகள் பின்னிட்டு திரும்பி விழுந்து போவார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. And you will get the eternity what God has prepared for you. Hallelujah. தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற நித்தியத்தை நீ நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாய். So in the meantime, ஆகவே அது இடைப்பட்ட வேளையிலே இந்த இடைப்பட்ட வேளையிலே keep on worshiping the Lord. தேவனை தொடர்ந்து நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருங்கள். Continue in serving the Lord. தேவனை சேவிப்பதில் தொடர்ந்து இருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Ages may past. நம்மளுடைய வயசுகள் அதிகமாகலாம், கடந்து போகலாம். காலங்கள் கடந்து போகலாம். But the word of God never
ends. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கடந்து போகாது, That we முடியாது. can see in the life of Zechariah. அதை நாம் சகரியாவின் ஜீவியத்திலே நாம் காணப்படலாம். At the very old age, மிகுந்த வயதான காலத்தில் God blessed him with a child. தேவன் அவனை குழந்தையின் மூலமாக ஆசீர்வதித்தார். Nobody knows that யாருக்கும் these two old people can get a child. யாருக்கும் தெரியாது இந்த வயதான முதிர்ந்தவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. When he is serving in the temple of God, அவர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது, when he is very old, அவர் ரொம்ப முதிர்ந்தவராய் காணப்பட்டார். the Gabriel, the angel of God, stand there in the altar. தேவனுடைய பலிபீடத்தின் முன்பாக தேவனுடைய தூதனானவர் நின்று கொண்டிருந்தார். Gabriel he told him that your wife is going to bear a son. காபிரியேல் தூதன் அவரிடம் சொன்னார், உன்னுடைய மனைவியானவள் பிள்ளை பெற்றெடுக்க போகிறாள் என்று. You are going to get a son. நீ ஒரு மகனை பெறப் போகிறாய் என்று. But even this, he is a priest, high priest. அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் இருந்தாலும் But கூட, still he had got unbelief in his life. ஆனால் அவருடைய ஜீவிதத்தில் அவிசுவாசமானது. Hallelujah. ஹல்லேலூயா. But he keeps serving the Lord. ஆனால் அவர் தொடர்ந்து தேவனை ஆராதித்து சேவித்துக் கொண்டிருந்தார். And finishing the service, அந்த சேவிப்பு முடிந்தவுடன் he went home. அவர் வீட்டுக்கு சென்றார். And the promise that what he has got has get a child accordingly. தேவன் அவருக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதன் மூலமாக அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். And God is correcting him also, made him to believe. தேவன் அவனை சரிப்படுத்தினார். அவர் சொன்ன வாக்கியத்தை நம்பும்படியாக அவர் செய்தார். He became dumb till the child was born. அந்த குழந்தை பெற்றெடுக்கும் வரை அவன் வாய் பேச முடியாதவனாய் இருந்தான். Hallelujah. That's we can read in Luke 1:5-14. அதை நாம் லூக்கா 1:5 15 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. So whatever the age, whatever the circumstances, ஆகவே உன்னுடைய வயதுகள், உன்னுடைய காலங்கள், சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும், we may be in the last step, நம் கடைசி தருணத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்தாலும், means to say the verge of finishing our life even, நம்முடைய ஜீவித்தை முடிக்கும்படியான கடைசி தருவாயில் நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தாலும், there itself God will start. அங்கே Hallelujah. ஒரு ஆரம்பத்தை தேவன் கொடுப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Just until then, அதுவரை cling to the Lord Jesus அதுவரைக்கும் தேவனை நீங்கள் பற்றிக் கொள்கிறவர்களாய் and காணப்படுங்கள். also serve the Lord. தேவனை நீங்கள் சேவிக்க வேண்டும். Never go back from the service of God. தேவனுடைய சேவையிலிருந்து ஒருபோதும் பின்னிட்டு போகாதிருங்கள். Let us be faithful to our calling. அவருடைய அழைப்புக்கு நாம் விசுவாசமுள்ளவர்களாய் காணப்படுவோம். David also called to be a king. தாவீது கூட ராஜாவாய் அழைக்கப்பட்டான். Before he became king, அவர் ராஜாவாய் ஆகிறதுக்கு முன்பாக how many dry spells he has to go through? அவர் எத்தனை முறை வறட்சியான சூழ்நிலையில் காணப்பட்டார். Nobody can say that he has a hope to become a king. அவருக்கு யாரும் சொல்லவில்லை, நம்பிக்கையும் கொடுக்கவில்லை, நீ ராஜாவாய் ஆவாய் என்று. He would have been killed even. அவர் சில வேளையில் கொலை செய்யப்படவும் போனார். Hallelujah. Hallelujah. But God never failed. ஆனால் தேவன் ஒருபோதும் வாக்கு மாறாதவராய் On his இருந்தார். right time, ஆனால் சரியான நேரத்தில் he has made him a king. அவரை ராஜாவாக மாற்றினார். But in the meantime, ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் the dry spelling time is very essential time அந்த வறட்சியான சூழ்நிலைகள் தான் மிகவும் தேவையான நாளாக இருந்தது. to prepare him அவனை ஆயத்தப்படுத்துவதற்கு and to be a testimony for the races to come behind. அவனுக்கு பின்பாக வரும் எதிரிகளுக்கு முன்பாக அவனை சாட்சியாக நிற்க வைப்பதற்கு அந்த வறட்சியான சூழ்நிலைகள் அவனுக்கு ஒரு சோதிப்பாய் இருந்தது. He wrote many songs அவர் நிறைய பாடல்களை, சங்கீதங்களை எழுதினார். which are become promises of God. அது தேவனுடைய வாக்குத்தத்தங்களாய் மாறின. The Psalms is full of promises. இந்த சங்கீதம் முழுவதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களாய் Hallelujah. இருக்கிறது. ஹல்லேலூயா. See, the dry time is also useful. ஆம், அந்த வறட்சியான சூழ்நிலைகள் கூட ஒரு உபயோகத்தகுந்த நேரமாய் இருந்தது. You may think it is very dry. நீங்கள் யோசிக்கலாம் அது ரொம்ப வறட்சியாய் காணப்படுகிறது என்று. And because of the situation and tribulations you may look unto God. நீங்கள் உங்களுக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் நிமித்தமாகவும் உபத்திரவங்கள் நிமித்தமாக தேவனை நோக்கி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். And that period has become a testimony for the people to come behind. அந்த நேரமானது உங்களுக்கு பின்பாக ஒரு சாட்சியாய் ஜனங்கள் பின்னாடி வருவதற்கு அது ஒரு தகுந்த நேரமாய் இருக்கும். That's how the songs of Solomon, songs of David become prophecies. அவ்வாறாக தான் தாவீதுடைய சங்கீதங்கள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசன வாக்குத்தத்தங்களாய் மாறினது. Hallelujah. ஹல்லேலூயா. Psalms 69. சங்கீதம் 69. They are not going to go through all that, but take one in that. அது ஃபுல்லாக நம்ம படிக்க போறதில்ல, அதுல இருந்து ஒரு வசனத்தை மாற்றம் எடுத்துக்கொள்வோம். I am weary of my crying, my throat is dried, mine eyes fail while I wait for my God. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. See,
our tears of make our pillows wet. ஆம், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் நம்முடைய தலையினை நனைத்து போனதாய் இருக்கும். But God never cross over the wetness of our eyes. ஆனால் தேவன் Tears of our eyes. நம்முடைய கண்களின் கண்ணீரை ஆண்டவர் தாண்டி செல்வதில்லை. Hallelujah. 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 My throat dried. அவருடைய தொண்டை வறண்டு போயிற்று. I am not able to speak even because of the situation. இந்த சூழ்நிலைகள் I keep நிமித்தம் on begging but nothing happens, so my throat has become இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக நான் அநேக தரம் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு காரியங்களும் மாற முடியவில்லை. But God has got time for that. ஆனால் தேவன் அதற்காக ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். Wait upon the Lord. தேவனுக்காக காத்திருங்கள். Keep going faithfully. தேவனுக்கான காரியத்தில் தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். There is answer is waiting for you. உங்களுக்கான ஒரு பதில் காத்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. My eyes fail while I wait for my God. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. Yes, I am looking for my God. ஆம், நான் என்னுடைய தேவனை நோக்கி நான் காத்திருக்கிறேன். What for? For the answer to my prayer. எதற்காக? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. For my help to come from Him. நம்முடைய உதவிகள் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக. I am looking upon Him. நான் தேவனை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். My eyes failed என்னுடைய கண்கள் பூத்து போயிற்று. because of the long period. ஏனென்றால் அவ்வளவு நேரத்தின் நிமித்தமாக. But it is going to be revived. ஆனால் அது ஒரு புதுப்பிக்கும்படியான Hallelujah. By fulfilling the promises. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும். In Bible we can see நம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம் prodigal son. கெட்ட குமாரன். He went away from his father's house. அவனுடைய தகப்பன் வீட்டிலிருந்து அவன் பிரிந்து சென்றான். But that old father never, the love of the old father never quenched. ஆனால் அந்த முதிர்ந்த தகப்பனுடைய அன்பானது ஒருபோதும் குறைந்து போகவில்லை. Every day ஒவ்வொரு நாளும் he looking upon the roads, byways and highways. அந்த சாலையின் ஓரத்தையே நோக்கி எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறான். Whether he can see his son coming back to him. அவருடைய மகன் எப்பயாவது ஒரு நாளாவது என்னிடம் திரும்பி வருவானா என்று அவன் அதையே பார்த்து கொண்டிருக்கிறான். Long days have went by. எவ்வளவு நீண்ட நாட்கள் போயின. And he is still waiting. ஆனால் அவன் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறான். And looking for his son to come back. அவனுடைய மகன் திரும்ப அவனிடத்தில் வர வேண்டும் என்று Even his eyes காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்களும் ஒருவேளை பூத்து போயின. Hallelujah. Hallelujah. One day his son came. ஒரு நாள் அவனுடைய மகன் அவனிடத்திற்கு திரும்பி வந்தான். Hallelujah. Hallelujah. That's how your help will come from heaven. அதன் வண்ணமாக தான் உங்களுடைய உதவியானது பரலோகத்திலிருந்து வரும். Hopefully wait upon God. Hallelujah. நம்பிக்கையோடு தேவனுக்காக காத்திருங்கள். Yes, and he will surely fulfill his promises in your life. நிச்சயமாகவே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஜீவிதத்தில் அவர் நிறைவேற்றுவார். And he will anoint us with this oil of gladness. அவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகிப்பார். Psalms 45:7 we can read. சங்கீதம் 47:5 நாம் வாசிக்கலாம். Thou lovest righteousness and hatest wickedness. Therefore God, thy God, hath anointed thee with the oil of gladness above thy fellows. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். Thou lovest righteousness. நீர் நீதியை விரும்பி. We love the righteousness in our life. Hallelujah. தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் நீதியான காரியங்களை விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And we have to hate the wickedness. நாம் தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. Hallelujah. Hallelujah. Then God coming nigh unto you. தேவன் உன்னிடத்தில் வருகிறார், நெருங்கி வருகிறார். The period is pulling long and long for the blessing or for the things that you are waiting to be fulfilled. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்கு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். Because you got some wickedness expectations in your life. ஏனென்றால் உன்னுடைய ஜீவிதத்திலே தொடர்ந்து ஒரு சில தீமையான காரியங்கள், பாவங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. That should be taken away. அது உன்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். Your life should be corrected. உன்னுடைய ஜீவியமானது சரி செய்யப்பட வேண்டும். Because the greatest expectation in your life is the eternity. ஏனென்றால் உன்னுடைய ஜீவியத்தின் மிகுந்த பெரிய எதிர்பார்ப்பு நித்தியம். You should be prepared for that. நீ அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Thy God, உன்னுடைய தேவன், நம்முடைய தேவன். Hallelujah. So nigh unto us. மிக அருகாமையில் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. But short of the period of getting very close to you and give you the blessings that is required for you. உனக்கு என்ன காரியங்கள் தேவைப்படுதோ அதை கொடுக்கும்படியான காலங்கள் மிகுந்த குறைவாக தான் காணப்படுகிறது. அவர் உன்னிடத்தில் நெருங்கி வருகிறார். தூரம் மிக குறுகியதாக இருக்கிறது. அதை இன்னும் நன்றாக குறுக்கிக் கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் பொழியும்படியாக
இன்னுமாய் அவரை நெருங்கி சேரு, அவர் சன்னதியிலே, அவர் பிரசனத்திலே காத்திரு. Hallelujah. ஹalleluya. Then he will anoint your head with the oil of gladness. அப்பொழுதுதான் அவர் உன்னுடைய தலையை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிப்பார். Your head will be anointed with the gladness of God. Hallelujah. தேவனுடைய ஆனந்த தைலத்தினால் உன்னுடைய தலையானது அபிஷேகம் பண்ணப்படும். You will be glad in this world இந்த உலகத்திலே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருப்பாய். and always glad in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலும் நீ சந்தோஷமுடையவனாய் இருப்பாய். Hallelujah. Hallelujah. You will be anointing with that blessing. நீ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுவாய். And you will be glad before your fellow men in this world too. இந்த உங்களுடைய சக தோழருக்கு முன்பாக நீ அவர் உன்னை ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார். இந்த உலகத்தில் நீ காண்கிற சக மனுஷனுக்கு முன்பாக நீ ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்பட்டு, நன்மையினால் நிரப்பப்பட்டு செழுமையாயிருப்பாய். Hallelujah. Hallelujah. That is the word of God for you. அதுதான் தேவனுடைய வார்த்தை, உனக்கான தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. You have to wait upon the Lord. நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். Let us wait upon the Lord ஆகவே நாம் தேவனுக்காக காத்திருப்போம். and get the blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். And he will be anointing with all the goodness that you require in your life. நம்முடைய ஜீவிதத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களினாலும் அவர் நம்மை நிரப்புவார். That is our promised word in this year too. அதுதான் இந்த வருடத்தில் நம்முடைய வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. Psalms 84:11. சங்கீதம் 84:11. For the Lord God is our sun and our shield. He will give us grace and glory. The Lord will withhold no good things from those who do what is right. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். We should become right before God. நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க வேண்டும். Walk in rightness. உத்தமமான காரியங்களிலே நாம் நடக்க வேண்டும். That is in righteousness. அதாவது நீதியின் பாதையிலே. Then God is not going to withhold any goodness from you. அப்பொழுது தேவன் உனக்கான ஆசீர்வாதங்களை ஒன்றும் அவர் குறைவுபட போவதில்லை. This world. இந்த உலகத்திலேயும். And the greatest blessing that is eternity is for us. நமக்கு பெரிதான ஆசீர்வாதமான அந்த நித்திய ராஜ்யத்திலும் கூட. So let us wait upon the Lord always. ஆகவே நாம் எப்பொழுதும் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். Grow in faith. விசுவாசத்திலே வளருவோம். And go nearer and nearer unto him. தேவனிடத்தில் இன்னுமாய் கிட்டி சேருவோம். Then God will bless us. அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். At the right time he will give you all the goodness. சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை வழங்குவார். Don't forget, he will also correct us. மறந்து விடாதீர்கள், தேவன் நம்மை திருத்துவார், சரிப்படுத்துவார். That is the preparation to get the goodness from the Lord. அதாவது நாம் தேவனிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றும்படியாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவதற்கான. Hallelujah. Hallelujah. So wait upon the Lord. ஆகவே தேவனுக்காக காத்திருங்கள். Let us pray. ஆகவே நாம் ஜெபிப்போம். Father God, we thank you for this wonderful time that you have given to us. அன்பின் பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this service of Jesus. இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the dear people who are gathered here, seeing and getting into thy presence. ஆண்டவரே, இந்த ஆராதனையை எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டு அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, bless them who are going to see that even too. இன்னும் வருகிற நாட்களில் இந்த ஒளிபரப்பை பார்க்க போகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். Give the grace for the people to wait upon thee. உமக்காக காத்திருக்கும்படியான கிருபையை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும். Get the answer for their prayers on your blessed time. உம்முடைய ஆசீர்வாதமான நேரத்தில் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் அவர்களுக்கு பதில் கொடும். Let us know that you are correcting us also, Jesus. நீர் எங்களை சரிப்படுத்துவீர் என்றும் நாங்கள் நம்புகிறோம். That you are making us righteous. நீர் எங்களை நீதியின் பாதையிலே வழிநடத்துவீர், எங்களை to become உத்தமமாய் right நடத்துவீர். in our life. எங்களுடைய ஜீவிதத்திலே நாங்கள் உத்தமமாய் நடக்க வேண்டும் And என்பதற்காக. walk right in the light of thine. உம்முடைய சரியான வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். Hallelujah. Hallelujah. Help us, Lord Jesus. எல்லாவற்றையும் உம்முடைய பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். Even in this pandemic, you are going to protect the people. இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் நீர் ஜனங்களை பாதுகாக்க போகிறீர். In this lockdown, we are going to be a gracious Lord. இந்த ஊரடங்கு காலமும் எங்களுக்கு ஒரு பெரிதான கிருபையின் நேரமாக இருக்க போகிறது. Please keep your hands on your head. We pray for the prayer of faith. உங்களுடைய கரங்களை தலைமுக்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசத்தின் ஜெபத்தை எடுக்கலாம். Lord, we thank you once again, oh Jesus. அன்பின் பிதாவே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Even in this lockdown period, you are being gracious upon us. இந்த ஊரடங்கின் காலத்திலும் நீர் எங்கள் மேல் கிருபையாய் இருந்தீர்.
Be gracious upon us, O Jesus. எங்கள் மேல் நீர் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. Protect us from all evil of this world. இந்த உலகத்தின் எல்லா பொல்லாத காரியங்களிலும் எங்களை விடுவித்து From the பாதுகாத்துக் கொள்ளும். snare of the diseases. இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் எங்களை தப்புவித்தருளும். Spare our souls, O Jesus. எல்லா கண்ணிகளுக்கும் எங்களை விடுவித்து பாதுகாத்தருளும். Make us righteous. எங்களை நீதிமான்களாய் மாற்றும். Hallelujah. ஹல்லேலூயா. To be prepared ஆயத்தப்படுவதற்காக to reach the glory land. நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சென்றடையும்படியாக நீர் எங்களை Be with ஆயத்தப்படுத்தும். the people when they go out and coming in. ஜனங்கள் வெளியே செல்லும் போதும் வரும்போதும் நீர் அவர்களோடு இரும். Protect from all danger of this world. இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவர்களை From the பாதுகாத்தருளும். accidents, O Jesus. எல்லா விபத்துகளிலிருந்தும். Hallelujah. ஹல்லேலூயா. Provide the needs அவருடைய தேவைகளை நீர் கொடுத்தருளும். from thy riches. உம்முடைய ஆசீர்வாதமான பொக்கிஷங்களில் இருந்து. Hallelujah. According to thy will, O Lord. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே. Above all, let everyone grow in thy ways. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வழிகளிலே நாங்கள் இன்னுமாய் முன்னேறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Bless them in the name of Jesus. எல்லாவற்றையும் எல்லாரையும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம். Heal the sick in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். May the grace of our Lord Jesus and the love of the Father and sweet communion of the Holy Spirit be with us to wait upon His time for His coming and to be seen in the kingdom of Him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மோடு இருந்து அவருக்குள்ளாக தரித்திருந்து நித்தியத்தை அடையும்படியாக பாதுகாத்து வழிநடத்த கடவுது. ஆமென். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Many were called to be glory in the Lord last year. கடந்த வருடத்தில் தேவனுடைய மகிமையில் பிரவேசிப்பதற்காக அநேகர் அழைக்கப்பட்டார்கள். There are many dear ones. நமக்கு அன்பான அநேகர் தேவனிடத்திலாக பிரவேசித்திருக்கிறார்கள். And the people who are praying for us நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள். and assist this mission work also. இந்த ஊழியத்துக்கு தொடர்ந்து உதவி கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறவர்களும் கூட. As such, அதேபோல our dear sister Edil Trod in Germany ஜெர்மனியில் வசிக்கும் நம்முடைய அருமையான சகோதரி எடில் ஜான் அவர்கள் has gone to be with the Lord தேவனோடு இருக்கும்படியாக கடந்து சென்றார். in the last week of December. இந்த டிசம்பரின் இறுதி வாரத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்றார். She is a very dear one. அவர் மிகவும் அன்பானவர். And she got the desire of souls and the desire for the gospel of Jesus Christ to be spread. தேவனுடைய சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அவர் மிகுந்த வாஞ்சை உள்ளவராயிருந்தார். She is a great help to the mission. இந்த ஊழியத்திற்கு அவர் அநேக உதவிகளை செய்திருக்கிறார். By hosting us எங்களை when everyone go to Germany from India. இந்த இந்திய தேசத்திலிருந்து ஜெர்மனி தேசம் செல்லும் பொழுது ஒவ்வொருவரையும் அவர் அன்பாக கவனித்திருக்கிறார். And also do what all requires there. அங்கே என்னென்ன தேவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிட்டதோ அவை எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். And also represent the mission to some other places. இந்த நம்முடைய ஊழியத்தை அவர் பொறுப்பேற்கும்படியாக அங்கே அநேக இடங்களில் அவர் காணப்பட்டார். And she came to India many times. அவர் இந்திய தேசத்திற்கு அநேக தரம் வந்திருக்கிறார். Mostly to participate in our national fasting prayers. நம்முடைய தேசிய உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அநேக தரம் அவர் இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறார். She didn't came alone. அவர் தனியாக வருவதில்லை. He used to bring youth and other people from the church. அவருடைய சபையிலிருந்து வாலிபர் சில பேர்களையும் அநேகரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். From Bloomberg Church. ப்ளூபெர்க் சபையிலிருந்து And in some other places too. அநேக இடங்களிலும் இருந்தும் கூட. So we thank the Lord for our service. அவருடைய சேவைக்காக நாம் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறோம். And we thank the Lord for our life. அவருடைய ஜீவியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். And we pray that God may raise people to fill the gap that has been fallen. அவர்களுக்கு பின்பாக அந்த இடத்தில் அவருக்கு பதிலாக ஒரு ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்று நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. A short prayer will pray. ஒரு சிறிய ஜெபம் இருக்குது. Father God, we thank you for the wonderful life that you have given to dear sister Edil. அன்பின் பிதாவே, நீர் அருமையான சகோதரி எழில் ஜானுக்கு கொடுத்த நல்ல ஜீவியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the fellowship you have given to us to be acquainted with her. எங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுத்த ஒரு நல்ல உடன்படிக்கைக்காக ஒரு ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. According to your will, you are calling the people home. உம்முடைய சித்தத்தின்படி நீர் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக ஜனங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். Ran the race that you kept for them.
நீர் அவர்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை அவர்கள் ஜெயமாய் முடித்தவுடன். So we thank you for that. ஆகவே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We know that you will fill the gap that falls. ஆகவே அந்த இடத்தில் காணப்படுகிற வெறுமையை நீர் நிரப்புவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you, Lord Jesus. நன்றி இயேசுவே. O Rabba Shantara Liraba. We praise thy precious name. எல்லாம் வல்லமையுள்ள கிருபையினாலும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஆமென். Time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரம். Due to the lockdown, இந்த ஊரடங்கு நிமித்தமாக the service time is switched over to the morning 10 a.m. இந்த ஆராதனை நேரமானது காலை 10 மணிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. It is going on now. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. Of course, with this announcement, it will be ended. இந்த அறிவிப்போடு இது முடிகிறது. Important announcement is, முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், till the lockdown is over, இந்த ஊரடங்கு முடியும் வரை the main church service, that is in Minjur main church service, will be held on Tuesday evening. மீஞ்சூர் தலைமை சபையில் நடக்க வேண்டிய ஆராதனையானது செவ்வாய்க்கிழமை மாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. Yes, every Tuesday evening till the lockdown is over, when the Sunday is not allowed. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு முடியும் வரை இந்த ஆராதனையானது செவ்வாய்க்கிழமை மாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. It will start at 6 p.m. அது 6 மணிக்கு ஆரம்பமாகும். Please do come and join, get the blessing of God. ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம். It is good to come into the house of the Lord to worship the Lord with the brethren. தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய சக விசுவாசிகளோடு கூடி வந்து தேவனை ஆராதிப்பது அவ்வளவு நல்லது. So you are invited to come and join us. ஆகவே நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கிறோம். In the coming Tuesday particularly, விசேஷமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை the Founders Day will be continued along with the service. அந்த ஆராதனையை தொடர்ந்து ஸ்தாபகர் தின நிகழ்ச்சியும் நடைபெறும். The original Founders Day is on 8th, that is on Saturday. அதாவது பொதுவான ஸ்தாபகர் தினம் என்பது ஜனவரி 8ஆம் தேதி. உண்மையாக ஸ்தாபனர் தினம் அவர் கர்த்தருக்குள்ள அழைத்து கொள்ளப்பட்ட தினம் 8ஆம் தேதி. We plan to have the Founders Day on Sunday the 9th. நாங்கள் அதை ஞாயிற்றுக்கிழமையில் வைக்கலாம் என்று திட்டப்பட்டு வைத்திருந்தோம். But due to the lockdown we are not able to do that. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் ஊரடங்கு இருப்பதனால் அதை அன்றைய நாளுக்கு செய்ய முடியவில்லை. So it switched over to 11th Tuesday. ஆகவே செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி along with the service in the evening. ஆராதனை முடிந்தவுடன் இந்த ஸ்தாபகர் தினமும் விழாவும் நடைபெறும். So we are informing everyone. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இதை தெரிவிக்கிறோம். Wherever you are. நீங்கள் எங்கிருந்தாலும். If you are seeing this in Facebook as well as in YouTube. இதை நீங்கள் Facebookil அல்லது YouTubeல் பார்த்து கொண்டிருக்கும். Those who are joining in the service. இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிறவர்களும். Get familiar with the announcement. இந்த அறிவிப்பின் மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Tuesday the 11th evening. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு Founders Day accompanied with the service. தேவ ஆராதனையோடு கூட ஸ்தாபக தினமும் நடைபெறும். It is our liability to come and thank the Lord for the founder. அது இந்த சபையை ஆரம்பித்த ஸ்தாபருக்கு நாம் கூடி வந்து அவருடைய ஜீவியத்துக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். The VI mission has not been founded. VI mission ஸ்தாபிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால், VI mission இந்த சபையானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால், then the way for you to come into the Lord through the VI mission according to his will could not be done. இந்த ஊழியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ளாக தொடர்ந்து கொண்டு வரும்படியான காரியங்கள் நடைபெற்றிருக்காது. So we have to thank the Lord for that. ஆகவே அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். For the very foundation. இந்த ஸ்தாபகத்திற்காக. And for the founder. இந்த ஸ்தாபகருடைய அவருடைய ஜீவியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். This VI mission is one among the lights of salvation. இந்த VI மிஷன் ஊழியமானது இந்த ரட்சிப்பின் ஒளியிலே ஒரு ஒளியாய் காணப்படுகிறது. And the light for the people to walk in right path to reach the eternity. தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ராஜ்யத்திற்கு சரியான வழியில் நடந்து செல்வதற்கு இது ஒரு ஒளியாய் காணப்படுகிறது. According to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி. So come and thank the Lord for that. ஆகவே அதற்காக நீங்கள் வந்து தேவனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். We do not forget this mission has been expanded all over India. நீங்கள் மறந்து விடாதீர்கள், இந்த VI மிஷன் ஊழியமானது இந்தியா முழுக்க தொடர்ந்து விரிவாகிக் கொண்டிருக்கிறது. By our dear departed pastor Reverend Hallelujah Israel. நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் நிமித்தமாக இந்த VI மிஷன் ஊழியமானது விரிவானது. He has finished his race.
அவர் அவருடைய ஓட்டத்தை முடித்தார். fulfill the assignment that what God has given to him, தேவன் அவருக்கு குறித்த வேலையை அவர் செய்து முடித்தார். and gone to be with the Lord. அவர் தேவனோடு இருக்கும்படியாக அழைத்து But செல்லப்பட்டார். now, according to the will of God, ஆனால் இப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி the mantle has been fell on the people who are chosen by God to do that. Continue it. இந்த காரியமானது தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் மூலமாக இந்த காரியம் நடைபெற வேண்டும் யாரை என்று தெரிந்து கொண்டு ஆண்டவர் வைக்கிறாரோ அவர் மேல் அந்த சால்வையானது விழுந்திருக்கிறது. This VI mission work will go forward until the coming of Jesus இந்த Christ. மிஷன் ஊழியமானது இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். Because it is not man's work, ஏனென்றால் இது ஒரு மனிதனுடைய காரியம் அல்ல, it is God's work தேவனுடைய வேலை. for the people to be gathered into this kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. This is a faith work. இது ஒரு விசுவாச ஊழியம். Pray for it அதற்காக ஜெபியுங்கள். and also help it as God guides. தேவன் உங்களுக்கு வழிநடத்தும்படியாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவிகளையும் செய்யலாம். Hallelujah. ஹல்லேலூயா. So the services will be switched over. ஆகவே இந்த ஆராதனையானது மாற்றப்பட்டிருக்கிறது. Rather than Friday, Saturday and Sunday, வெள்ளி சனி ஞாயிறு கிழமையில் நடைபெறும் ஆராதனைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. to one of the convenient weekdays for the people to come together and worship the Lord. இந்த வாரங்களில் வருகிற ஏதாவது ஒரு நாட்களில் ஜனங்களுக்கு எந்த நாள் ஈஸியாக இருக்கிறதோ அந்த நாட்களில் வந்து ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கப்படும். In all our branches in Tamil Nadu especially. விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிளை சபைகளிலும் Take this as an opinion இதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். and a requirement. அது தேவையாகவும் இருக்கிறது. Don't do anything contrary to that. அதற்கு முரண்பாடான காரியங்களை நீங்கள் செய்யாதிருங்கள். We have to obey to the orders of the rulers. இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற அரசாங்கத்திற்கு நாம் அவர்கள் போடுகிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். That is for the goodness of the people. அது ஜனங்களுடைய நன்மைக்காக. So we should also be hand with them. அவர்களோடும் நாம் தொடர்ந்து இசைந்து செயல்பட வேண்டும். God bless you. தேவன் தாமே உங்களை If there is any ஆசீர்வதிப்பாராக. prayer request, write to us, call us. உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள், எங்களுக்கு தொடர்பு செய்யுங்கள். Every Wednesday we are praying at the headquarters church where our dear departed pastors lived. ஒவ்வொரு புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு நம்ம வீட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் வசித்த தலைமை அலுவலகத்திலே அந்த ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. From 10:30 p.m. onwards. இரவு 10:30 மணியில இருந்து We are praying for you நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். and God is answering. தேவன் அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். You can also join at that time wherever you are. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். And those who can join, யாரெல்லாம் இணைந்து கொள்ள முடியுமோ don't neglect it. அதை தவறவிட்டு விடாதீர்கள். Take this opinion too. இந்த கருத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். God is going to bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Again, I have to say, there is a biography book of our dear departed pastor, Reverend Aldo Israel. மீண்டும் ஒரு காரியம் நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகருடைய சுயசரிதை புத்தகம் இருக்கிறது. You have to buy and read it. நீங்கள் அதை கட்டாயமாக வாங்கி அதை படிக்க வேண்டும். How God is leading the people. தேவன் எவ்வாறாக ஜனங்களை How வழிநடத்தினார் God என்று. is using the chosen vessels. தேவன் எவ்வாறாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை உபயோகப்படுத்துகிறார் என்று. Whatever the troubles and tribulations they have to come across. அவர்கள் எவ்வகையான சூழ்நிலைகளிலும் எவ்வகையான பிரச்சனைகளிலும் கடந்து வந்தார்கள் என்பதையும். How faithfully they have to live. அவர்கள் எவ்வாறு விசுவாசம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதும். How obediently too. எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் To என்பதையும் lift up the name of Jesus. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. So it will be useful for your life and for your ministry too. உங்களுடைய ஊழியத்திற்கும் உங்களுடைய ஜீவியத்திற்கும் அது மிகுந்த உபயோகமாய் காணப்படும். If you want, அது உங்களுக்கு வேண்டும் என்றால் contact us, we will tell you. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எவ்வாறாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. Our email address, எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, our phone number, எங்களுடைய தொலைபேசி எண், our mobile number, எங்களுடைய அலைபேசி எண், and WhatsApp number. எங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் இருக்கிறது. Everything you can see on the screen. இந்த திரையிலே நீங்கள் எல்லாவற்றையும் காணலாம். If you freeze the screen, நீங்கள் அதை நீங்கள் பார்த்துன்னு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் அப்படி நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் உடனே அதை பார்த்து இதெல்லாம் குறிச்சிக்கலாம், எந்தெந்த வழியில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். And you can see that in the YouTube description also. இந்த தகவல்கள் எல்லாம் யூடியூபின் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறோம். Please do subscribe the YouTube. ஆகவே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And you are getting more information in our Facebook. ஃபேஸ்புக்கில் அநேகப்படியான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Please follow us in the Facebook too. எங்களை ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். Bless us with your prayers. ஆசீர்வாதத்தோடு கூடிய ஜெபங்களும் இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை ஆசீர்வதியுங்கள். And may God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. Go back as a blessed people.
நீங்கள் ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாய் திரும்ப செல்லுங்கள். Live as a blessed people. ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாய் ஜீவியுங்கள். And let us all reach the eternity. நாம் அனைவரும் தேவனுடைய நித்தியத்துக்கு என்று நாம் சென்றடைவோம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.